ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் நோம்பு கஞ்சி தான் இஃப்தாருக்காக செய்ய போகிறோம். அதுக்கு அப்புறம் அதோட பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இலை, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்டார், ஏலக்காய், பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதோட வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக, அப்போ தான் அந்த கஞ்சி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆனால் நம்ம தண்ணி கூட ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதையும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்து பாருங்கள், நல்லா இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இதோட அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிலர் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா அந்த கஞ்சி வந்து வெள்ளையாக வரும். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி இது வந்து எல்லோ கலரில் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். இது வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே தான் நீங்கள் வந்து நான்வெஜ் மட்டன் போட்டு செய்கிறதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த கொத்துக்கறியாக வாங்கிட்டு வர மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் போடலை, நான் அதுக்கு பதிலாக வெஜிடபிள் தான் போடுறேன். நீங்கள் வந்து நோம்பு கஞ்சிக்குன்னு சொன்னீங்கன்னாவே அந்த மட்டன் அவங்க கொத்தாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா இதெல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பாசிப்பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 கப்புலேருந்து 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அவ்வளோதான். இது வந்து ஒரு 5லேருந்து 4 விசில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து கொலன்னு உங்களுக்கு கஞ்சி பதத்துக்கு வரணும். அதனால் தண்ணி அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் பாலை அடித்து தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் அடித்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ இதோட இந்த தேங்காய் பால் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி வந்து நல்லா க்ரீமி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் வந்து தேங்காய் பால் ஊற்றுவாங்க. சிலர் அப்படியே தேங்காயை வடிகட்டாமல் அப்படியே தேங்காயோடையே ஊற்றிடுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் பாலாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போது நம்ம இஃப்தார் கஞ்சி ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இதில் நான்வெஜ் ஆட் பண்ணி செஞ்சால் அது நான்வெஜ் கஞ்சி. நான் வெஜிடபிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.